எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிளைன் ரவையில் நம்ம உப்புமா செஞ்சால் அது சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு கிச்சடியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கலாம். அடுப்பு தீயை மீடியமாக வச்சுட்டு நம்ம எல்லாமே தாளிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு பாருங்கள் 1 ஸ்பூன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பார்த்திங்கன்னா முந்திரி உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ பண்ணணும், இன்னும் ஜாஸ்தியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 10 மிளகாய் 3 எடுத்துக்கலாம். இன்னொரு 10 மிளகாய் இது சேர்த்துக்கலாம். விதைகள்லாம் வெடிச்சு தலையில் இருக்காங்க. அப்படி இஞ்சி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். இப்போ இது கூட நல்லா வதங்கிடுச்சா, இப்போ நம்ம கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக கலர் மாதிரி வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் பழம், இவ்வளோ பெரிய சைஸ் பழம் 1 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு கேரட்டில் 1/2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பீன்ஸு ஒரு 4 பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வேகத்தோட போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போலாம் ரொம்ப குழஞ்செல்லாம் வரணுங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா 1 நிமிஷம் இந்த காய்கறிகள்லாம் வெந்தால் போகும். 200 கிராம்ஸ் ரவை இது. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு. இன்னுமே நமக்கு ஸ்லோவாக தான் இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஏன்னா ரவையில் வறுக்க தான் நம்ம ரவையை வறுக்கிறோம். இது வறுத்த ரவை தான், இருந்தாலும் நம்ம வறுத்து தான் போடணும். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. ரவை நல்லா வறுத்துட்டோம். இனி இப்போ இந்த ரவை நம்ம இந்த 1 கப்பு ரவை எடுத்தோம். அப்போ இதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்தணும். நம்ம தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த பாயில்டு வாட்டர் தான் நம்ம இது ஊற்றணும். இப்போ நான் ஊற்றுறேன். 3 கப் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இது கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கணும். உப்பு சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். உப்பு பத்தாது, நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நாம் இப்போ இது கூட என்ன சேர்த்துறோம்னா கொத்தமல்லி தழை அதையும் தூவிட்டு, கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக போட்டும் போடாத மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக நெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆச்சு. நான் இதுக்கு இடையில் 2 தடவை நானும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்குறேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ரவா கிச்சடி தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், இந்த மாதிரி சட்னி ஐட்டங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் இன்றைக்கி செய்யலை, இனிமேல் தான் செய்யணும், டைம் இல்லை. ரவா கிச்சடி பாருங்கள் நான் சொன்ன இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.